தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்த அருள்வாக்கு. அதிகாரம் 24, இறை திருவசனம் 5. இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அப்பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன் என்றனர். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் அறிந்திடட்டும். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் அறிந்திடட்டும். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நோவிலும் சாவிலும் துடிக்கின்றோம், எங்கள் தேவனை கெழுவ என் அருள் சொல்வாய். நோவிலும் சாவிலும் துடிக்கின்றோம், எங்கள் தேவனை சிலுவையின் பொருள் சொல்வாய். இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ, இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ. அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. என்றென்றும் வாழ்கின்றவரே, இயற்கையிலும் உம்மை பார்க்கின்றோம், செயற்கையிலும் உம்மை பார்க்கின்றோம், மரங்களிலும் பார்க்கின்றோம், மலைகளிலும் பார்க்கின்றோம். உண்மையில் நீர் செத்து போனவரா? இல்லவே இல்லை. அயனாளில் உம்மை பார்க்கிறோம், அகதியிலும் உம்மை பார்க்கிறோம், பகைவனில் உம்மை பார்க்கிறோம், பாசத்தில் உம்மை பார்க்கிறோம். சிலுவையில் அறையுண்ட மெசியாவே, இறை வல்லமையோடும் இறை ஞானமோடும் நீர் உயிர்த்தெழுந்து விட்டீர். அல்லேலூயா என்று கூறி உமக்கு நன்றி செய்கின்றோம். இதோ மரித்த நீர் உயிர்த்து எங்கள் உள்ளங்களில் நீர் வெற்றி வாகையை சூடியிருக்கின்றீர். மரணம் உம்மை தடுத்து நிறுத்தவில்லை, கல்லறையோ உம்மை கட்டி காய்க்க முடியவில்லை. யூதராஜ சிங்கமாய், வெற்றி வீரராய், கிறிஸ்து ராஜாவாய் நீர் வெற்றி பெற்று உயிர்த்தெழுந்து விட்டீர். சோர்ந்து போன எமக்கு நீர் புத்துணர்வு கொடுத்து விட்டீர். நன்றி கூறுகின்றோம். கண்ணீரோடு மரியாள் போல உம்மை நாங்கள் தேடினோமே, நீர் எமக்கு காட்சி கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே. கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திட்டீரே. கலக்கமின்றி வாழ காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ நீர் உயிர்த்தெழுந்த மகிமையின் மாட்சியை நாங்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் எம்மாவுசிடரோடு நீர் உடன் நடந்து அவர்களோடு தங்கியது போல இதோ இந்த இரவு வேளையிலே எங்களோடு தங்குமாறு நாங்கள் செபிக்கிறோம். அன்று எம்மாவுசிடர்களோடு நடந்து இறை வார்த்தையை நீர் பகிர்ந்தளித்து ஆறுதல் அளித்தீர். அப்பம் பிட்டு கண்களை திறக்க வைத்தீர். நீர் இருக்கிறீர் என்பதனை தெளிவுபடுத்தினீர். ஆமாண்டவரே, இந்த இரவு வேளையிலும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. நாங்கள் பல்வேறு விதமான நெருக்கடிகளில் உலாவிக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு நீர் தங்கும் ஆண்டவரே. நாங்கள் பல்வேறு விதமான இக்கட்டுகளில் உழன்று கொண்டிருக்கிறோம். எங்களோடு நீர் தங்கும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் பொறுத்து
நன்மையின் வழியில் எம்மை நடத்தி செல்ல எங்களோடு தங்கும் ஆண்டவரே. தெய்வீக வழித்துணையாளரே, எங்களது வழிகளை வண்ணப்படுத்துபவரே, எங்கள் உள்ளத்தை உணர்ந்தவரே, இருளுக்கு அடிமையாகாதபடி களைப்புற்ற எமக்கு இளைப்பாற்றி அருளை இந்த இரவு வேளையில் எங்களோடு தங்கும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. அன்று எம்மாவுசிலர்கள் வேண்டிக் கொண்டது போல் அவர்களோடு தங்கினீரே, இந்த வேளையில் எம்மோடு தங்கும் ஆண்டவரே. குறிப்பாக நோயாளிகளோடு தங்கும், குருக்களோடு துறவிகளோடு தங்கும், மனுக்குலம் முழுவதும் நீர் தங்கும் ஆண்டவரே. நன்மையின் வழியில் எம்மை நடத்தி செல்லும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தோடு தங்கும், சிறுவர்கள் சிறுமிகளோடு தங்கும், இளையோரோடு நீ தங்கியறலும், முதியோரோடு நீ தங்கியறலும் தகப்பனே. முழுமையான வாழ்வை கண்முன் கொண்டு நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் திருப்பயணம் செய்யக்கூடிய ஆற்றலை தர இந்த இரவு எங்களோடு நீர் தங்கும் ஆண்டவரே. சாகா வரம் தரும் மருந்தாக உம்மை எமக்கு நற்கருணையில் தந்தீர். இதோ வெற்றி வீரராக உயிர் தெழுந்தீர். நிறைவாழ்வின் சுவையை நிகழ்வாழ்விலும் இந்த உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை தர எந்த நேரத்தில் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. எங்களோடு தங்கும். எங்கள் பாவத்தை நீர் தூக்கி எறிந்து விட்டீர். எங்கள் வாழ்வுக்கு நீர் வழியாய் ஒளியாய் ஆற்றலாய் அரணாய் இருக்கிறீர். இந்த நேரத்தில் எங்களோடு தங்கும். இதோ மருத்துவமனைகளில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களோடு தங்கும். பல்வேறு விதமான உடல் சுகமற்று இருப்பவர்களோடு நீர் தங்கும். வியாதிகளோடு இருப்பவர்களோடு, குடும்பத்திலே பிரச்சனைகளோடு இருப்பவர்களோடு நீர் தங்கியறலும். ஒருவேளை உணவின்றி இருக்கும் பிள்ளைகளோடு நீர் தங்கியறலும். யாருமே நமக்கு இல்லையே என்று போராட்டத்தோடு வாழ்கின்ற பிள்ளைகளோடு நீர் தங்கும் ஆண்டவரே. உமது தங்குதல், எங்களோடு இருக்கின்ற உமது உடனிருப்பு எங்களுக்கு ஆற்றலை தரும், சக்தியை தரும் என்ற எதிர்நோக்கோடு இந்த இரவில் எங்களோடு நீர் தங்கும் என்று முழந்தாள் பணியிட்டு சிரம் தாழ்த்தி அகிலத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு தங்கும் உயிர்த்த இயேசுவே, ஆமேன். எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்க. உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமையை வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் உயிர் தாண்டவரின் திருநாள் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.